Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா போயிருந்தப்போ நம்ம கேரளா போற வழியில தென்காசில இருந்து கேரளா தென்காசில இருந்து அச்சங்கோவில் வழியா நம்ம போற வழியில கும்பவரட்டின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அந்த ஃபால்ஸ்க்கு தான் நம்ம போனது. அந்த வீடியோ தான் நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபால்ஸ் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ போகிற வழியில், அதாவது இந்த தென்காசிலேருந்து நம்ம அந்த கேரளா அந்த அச்சங்கோவில் வழியாக போகிற வழியில் ஃபுல்லுமே இது சீசனிங் டைமாக என்னன்னு தெரியல, ஃபுல்லுமே க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளைஸ் அதிகமாக இருந்துச்சு. நம்ம போகிற வழி ஃபுல்லுமே க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளைஸ் தான். ஸோ ஒரு இடத்துல நின்று அழகாக நம்ம ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஃபுல்லுமே நிறைய மரம் இதெல்லாம் இருக்கிறதுனால வீடியோவில் போகும்போது உங்களுக்கு அவ்வளோவா பட்டர்ஃப்ளைஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லுமே க்ரீனாக இருக்கிறதுனால அந்த பட்டர்ஃப்ளைஸ் அதிகமாக தெரியல. பட் ஒரு இடத்துல நின்று நாங்கள் வீடியோ எடுத்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா கும்பவரட்டியில் நாங்கள் போன டைமில் தண்ணி ரொம்ப அதிகமாக இல்லை, மீடியமாக கரெக்டாக நம்ம போனால் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நம்ம ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ண முடியாது. எப்பவுமே ஃபால்ஸில் ரொம்ப அதிகமாக தண்ணி இருந்தாலும் நம்மளை குளிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. அதே சமயம் ரொம்ப நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நாங்கள் போன டைமில் கரெக்டாக இருந்துச்சு. நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அந்த திட்டத்துக்கான தண்ணி அளவு இருந்துச்சு. ஸோ அதனாலே என்னன்னு தெரியல, கூட்டம் அதிகமாகவே இல்லை, சுத்தமாக கூட்டம் இல்லை. நாங்கள் போகிறப்போ ஒரு ஃபேமிலி ஃபால்ஸ் போயிட்டு திருப்பி ரிட்டன் ஆகிறப்போ நாங்கள் போனோம். ஸோ எங்கள் ஃபேமிலி மட்டும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ப்ரைவேட் பிளேஸ் மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நாங்கள் வரும்போது ஆனால் கூட்டம் வரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரண்ட் சைடில் டிக்கெட் எடுக்கிற இடத்துலேயே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அங்கேயே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். உள்ளே வந்துட்டு நமக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ஃபால்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 பார்ட்டாக இருக்குது. கீழே வந்துட்டு அதிகமாக தண்ணி வந்துச்சு அப்படின்னாக்கா லேடிஸ் வந்துட்டு மேலே வந்துட்டு போடுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கீழே இந்த சைடில் இருக்கிறதுல வந்துட்டு குளிக்கிறாங்க. தண்ணி இப்போ கம்மியாக இருக்கிறது கூட்டம் இல்லாதனால நாங்களுமே அந்த மேலே இருக்கிற இடத்துக்கு போயிருந்தோம். மேலேனா ரொம்ப வந்து ஹைட்லாம் கிடையாது, பட் அங்கே நிறைய ஜென்ஸுங்க இருப்பாங்க அப்படின்றதுனால லேடிஸ் வந்துட்டு கீழே வந்து குளிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு தனியாக போனதுனால ஒரு ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இதுதான் இந்த கும்பாவரட்டி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு பிளாஸ்டிக் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் துணி எடுத்துகிட்டு வர்றது, ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு வருதுன்னா கூட வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த வழியாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கும்பாவரட்டி ஃபால்ஸ் வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு குற்றாலம் போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பக்கம்தான் இதுவும். ஸோ இந்த கும்பாவரட்டி ஃபால்ஸையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.